ரமண பவ சரி ரி 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 பின்ன பவ சரவண வீரா நமோ நம பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவருக முருகா முருகா சௌரி தேவி, உன் கணவனான தாரகாசுரன் அசுர குலத்தை நிலைநாட்டவும் தேவர் குலத்தை அழிக்கவும் யுத்த களத்திற்கு செல்கிறேன். நான் யுத்த களத்திற்கு செல்லும் போது நீ வீர திலகமிட்டு அனுப்புவாய். நானும் தேவர்களையும் கந்தர்வர்களையும் வென்று வெற்றி வீரனாக திரும்பி வருவேன். அதே போல் இன்றும் நீ வீர திலகமிட்டு என்னை வழி அனுப்பி வைப்பாயாக. சௌரி தேவி, சௌரி, ஏன் உன் கண்களில் கண்ணீர் அருவி என ஊற்றெடுக்கின்றது? இதற்கு முன் என்னை இதுபோல் கண்ணீரோடு எப்பொழுதும் நீ வழி அனுப்பி வைத்ததில்லை. என்னாயிற்று? உண்மைதான், முந்தைய யுத்தங்களில் முருகன் பங்கேற்றதில்லை. ஆனால் தற்போது நடக்கவிருக்கும் யுத்தத்தில் முருகன் தலைமை வகித்து சேனாதிபதியாக நிற்கின்றான். அதுதான் என் கண்ணீருக்கான காரணம். கிரௌஞ்சனோடு நட்பு வேண்டாம் என்றேன், நிராகரித்தீர்கள். முருகனோடு சமாதானம் பேசுங்கள், அவன் திரும்பி சென்று விடுவான் என்றேன். தாங்களும் கிரௌஞ்சனை அனுப்பி முருகனின் சினத்திற்கு ஆளானீர்கள். தற்பொழுது முருகன் முன்னறிவிப்பின்றி யுத்த பிரகடனத்தை செய்துவிட்டான். போதும், நிறுத்து. தர்க்கம் புரிய இது தருணம் அல்ல. திலகமிடு, அல்லது நான் செல்லட்டுமா? அரசே, வெற்றி வீரராக திரும்பி வர அந்த ஈசனை நான் வேண்டுகிறேன். கவலை வேண்டாம் சௌரி, இந்த தாரகாசுரனுக்கு என்றும் வெற்றிதான். சென்று வருகிறேன். அன்னையே, தாங்கள் முருகனை கண்டு அஞ்சாதீர்கள். அந்த அச்சம் தேவையில்லை. என்னையும் வாழ்த்தி வெற்றி திலகமிட்டு வழி அனுப்புங்கள். என் அருமை புத்திரனே, வெற்றி உங்கள் பக்கம் இருக்கட்டும். அதற்கு அந்த ஈசனும் ஈஸ்வரியும் துணை நிற்கட்டும். வீரபாகு, உன் சேனாதிபதி முருகன் எங்கே? ஓ, இவனை இங்கே
என்னுடன் போர் புரிவதற்காக யுத்த களத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த முருகன் கைலாயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறானா? அடே, அந்த ஆறுமுகனுக்கு என் மீது அத்தனை அச்சமாடா? அடே தாரகாசுரா, எங்கே உனது அண்ணன் சூரபத்மன்? அவன் எனக்கு அஞ்சி மகேந்திரபுரியில் மது அருந்திக் கொண்டிருக்கிறானா? அடே மூடனே, சிறு துரும்பான உன்னையும் உன் சேனாதிபதி முருகனையும் எதிர்கொள்ள இந்த தாரகாசுரனே அதிகபட்சமடா. என் அண்ணன் சூரபத்மன் மா வீரரடா. உங்களை எதிர்கொள்ள அவர் எதற்கடா? அதேபோல் எங்கள் தேவசேனையின் தளபதி முருகனை எதிர்கொள்ள உன் அண்ணன் சூரபத்மன் தகுதியற்றவன். ஆகவேதான் நான் வந்திருக்கிறேன். என்னோடு யுத்தம் புரிந்து நீ வெற்றி கொண்டால் எங்கள் சேனையின் தலைவர் முருகன் இங்கே வருவார். உன்னை பேச அனுமதித்தால் நீ பேசிக்கொண்டே இருப்பாய். ஆகவே எடு உன் அஸ்திரத்தை. முருகா, நீயோ யுத்தத்தில் மிகுந்த அனுபவம் பெற்றவன். தேவர்களையே கதிகலங்க வைத்தவன். அண்டாசூரன், இடும்பன் இப்படி பல அசுரர்களோடு போரிட்ட அனுபவம் உனக்கு உண்டு. ஆனால் அப்படி அனுபவமற்ற நவசக்தி மைந்தர்களை இப்பொழுது நீ பலம் பொருந்திய தாரகாசுரனோடு யுத்தம் புரிய அனுப்பியுள்ளாய். உன் செயலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்பிக்கை அன்றி வேறொன்றும் இல்லை. ஒருவரின் பிறப்பு, வளர்ப்பு, அன்னை, தந்தை, குணம், செயல், மனம் இவற்றைக் கொண்டு அவரின் திறனை தீர்மானித்து விடலாம். மேலும் அன்னையின் பரிந்துரை ஒருபோதும் வீண் போகாது. ஆகவே அவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒருவேளை பூஜை, போஜனம் போன்ற காரியங்கள் என்றால் குருதேவரே, தங்களை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன். நான் பூஜைக்கும் போஜனத்திற்குமென்றே இருந்துவிட்டு போகிறேன். நீயோ தேவர்களின் சேனாதிபதி. நீதான் யுத்தத்தில் முதல் ஆளாக நின்றிருக்க வேண்டும். ஆனால் நீயோ சேனைகளை அனுப்பிவிட்டு இங்கு சுகமாக ஓய்வெடுத்து கதை பேசிக் கொண்டிருக்கிறாய். வரும் காலமும் வரலாறும் தவறாக பேசாதா முருகா? குருதேவரே, எனக்கும் சூரபத்மனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதேனும் பகை உள்ளதா என்ன?
அது எப்படி இருக்க முடியும்? உன்னை நெருங்க முடியுமா முருகா? ஆனால் தாங்களோ சூரபத்மனால் பலமாக பாதிக்கப்பட்டுள்ளீர்கள். பெரிய அவமானங்களையும் சந்தித்துள்ளீர்கள். உண்மைதான். வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு. நான் சூரபத்மன் அரண்மனையில் கடைநிலை பணியாளாக கூட பணிபுரிந்திருக்கிறேன். நான் சூரபத்மனின் கால்களை பிடித்துவிடும் சேவகனாகவே அடிமைப்பட்டு கிடக்கிறேன். எனில் தாங்கள் இருவருமே சூரபத்மனால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள். ஆமாம், இதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஆனால் சூரபத்மனுக்கு எதிராக நடக்கும் யுத்தத்தில் பங்கெடுக்காமல் இப்படி நின்று கதை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பாதிக்கப்பட்ட நீங்களே யுத்தம் புரிய செல்லாத போது நான் எதற்கு செல்ல வேண்டும்? இன்னும் சொல்ல போனால் நவசக்தி மைந்தர்களும் சூரபத்மனால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. ஆகவே அவர்களையும் நான் திரும்ப அழைக்கின்றேன். வீரபாகு, முருகா, பொறுமை காக்க வேண்டும். அவசரப்பட்டு ஒரு முடிவிற்கு வந்துவிட வேண்டாம். இனிமேல் நாங்கள் உண்பதை தவிர வேறு காரணத்திற்காக திருவாய் மலர மாட்டோம். உன் மனம் நோக எந்த கேள்வியும் இனி எக்காலத்திலும் கேட்க மாட்டோம். போதுமா முருகா? அடே கோழைகளே, நான் யார் என்று தெரியுமா? அசுரேந்திரன். உங்கள் தேவர்களுக்கு இந்திரன் எப்படியோ அப்படியே என் அசுர குலத்திற்கு நானே இந்திரன். இந்திரனுக்கு நிகரான ஆற்றலையும் மாய அஸ்திரங்களையும் பெற்றவன் நான். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. யாராக இருந்தாலும் எமக்கென்ன? இது உரையாற்றவோ தர்க்கம் புரியவோ உரிய இடம் அன்று. கோழைகள் தான் வாய்ஜாலம் காட்டுவார்கள். எடு உன்னுடைய அஸ்திரத்தை, யுத்தம் புரி. உன் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் நான் பார்த்து விடுகிறேன். வீரமகேந்திரா, நீ வீர புரந்தரனை பாதுகாப்பாக அழைத்துச் செல். நான் அசுரேந்திரனை
எதிர்கொள்கிறேன். வாருங்கள் நவசக்தி மைந்தர்களே, வாருங்கள். ஒருவர் பின் ஒருவராக 9 பேரும் என் கையால் மரணத்தை தழுவ வாருங்கள். உங்கள் 9 பேரையும் கொல்ல எனக்கு 9 அஸ்திரங்கள் மட்டுமே தேவை. ஆனால் எந்த அஸ்திரம் யாருக்கு என்பதை முடிவு செய்யும் உரிமையை உங்களிடமே விட்டு விடுகிறேன். அடே வீரபாகு, ஏனடா திகைத்து நிற்கிறாய்? உன் வீரம் எங்கே போனது? நவசக்தி மைந்தர்கள் என்னும் பெருமையை தாங்கி இந்த தாரகாசூரனுடன் நீ யுத்தம் புரிய வந்தாயா? இன்று நீங்கள் 9 பேரும் என் கரத்தால் மடியப் போகிறீர்கள். வீரபாகு, வீர தீரனால் அசுரர்களின் அஸ்திரங்களை எதிர்கொள்ள முடியவில்லை. கடுமையாக யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறான் அந்த அசுரேந்திரன். இதே நிலை நீடித்தால் நம் வீர தீரனை காக்க முடியாது. வீரபாகு, உன் ஒருவனால் மட்டுமே அந்த அசுரேந்திரனுடன் யுத்தம் புரிய முடியும். வீரகேசரி, நீ தாரகாசுரனுடன் யுத்தம் செய். நான் அசுரேந்திரனுடன் போர் புரிய அங்கே செல்கிறேன். வீர தீரனை காக்க இது ஒன்றே வழி. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அரசியாருக்கு வணக்கம். யுத்த களத்தின் நிலைதான் என்ன? நம் அரசருக்கும் இளவரசருக்கும் யாதொரு தீங்கும் நேரவில்லையே. அரசியாரே, தாங்கள் பதற வேண்டாம். யுத்த களத்திலிருந்து நமக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியே வந்திருக்கின்றது. அப்படியா? என்ன செய்தி அது? நமது அரசர் தாரகாசூரனும் இளவரசர் அசுரேந்திரனும் இணைந்து யுத்த களத்தில் முருகனின் சேனாதிபதிகளான நவசக்தி மைந்தர்களை தோற்கடித்து விட்டார்களாம்.
அரசியாரே, இது நல்ல செய்திதானே? தாங்கள் ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? யுத்தத்தின் தொடக்க நிலையிலேயே நமக்கு மாபெரும் வெற்றி சித்தித்திருக்கிறது. அதில் தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி இல்லை. தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் அரசியாரே? ஆம், நல்லவர்கள் முதலில் தோற்பார்கள், இறுதியில் வெற்றி பெறுவார்கள். தீயவர்கள் முதலில் வெற்றி பெறுவார்கள், இறுதியில் தோல்வியை தழுவுவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முதலில் நமக்கு வெற்றி கிட்டியுள்ளது எனில் என்னால் எப்படி மகிழ்ந்திருக்க முடியும்?